பால் போன்ற வெண்மை நிறமுடைய இந்த அழகான மூலிகை செடி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செடியை தான் நம்ம தும்பை செடி அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை நிறத்துக்கு உதாரணமாகவே சொல்கிறது தும்பை பூ போல் வெண்மை அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஒரு அற்புதமான மூலிகை செடிங்க. இதில் நிறைய செகண்டரி மெட்டபலைட்ஸ், ஃபைட்டோ ஆல்கலாய்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால இதுக்கு அதிகப்படியான மருத்துவ பண்பு இருக்குங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க வில்லேஜ் சைடில் யாருக்காவது காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக இதை போட்டு தான் ஒரு கஷாயம் வச்சு கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு ஆன்டிபைரட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் நிறையா ஃப்ளேவனாய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதை பற்றின தெளிவான ஃபுல் வீடியோ நான் அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணுறேன். எல்லா ஃபைட்டோ ஆல்கலாய்டு அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பற்றியும். இப்போ இதோட ஜென்ரலாக பார்ப்போம். இது நம்ம முன்னோர்கள் உணவாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்க்க போனாக்க இது நிறையா பீப்புள் இதில் துவையல் பண்ணி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்லேயும் துவையல் பண்ணுவாங்க அம்மா. இப்போ என்னோடய பாட்டி பார்த்திங்க அப்படின்னா மகா சிவராத்திரிக்கு சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய ஒரு பொருளாகவே இதை ஒரு துவையல் மாதிரியோ தொக்கு மாதிரி சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக அதை பண்ணி கடவுளுக்கு படைப்பாங்க. காரணம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான மருத்துவ பண்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கும் இதை அரைச்சி அந்த இடத்துல அப்படியே தடவி விட்டு பூசி தேய்ச்சி கழுவி விட்டாக்க அந்த அரிப்பு குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது உணவாக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை நம்மளுக்கு மூச்சுக்குழாய் அலர்ச்சி அந்த மாதிரி எதுவும் இருந்தாலோ இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கேரக்டர் இருக்கிறனால அதை குணமாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் லியூக்கஸ் ஆஸ்பரா அப்படிங்கிறது. இதனுடைய தாவரவியல் குடும்பம் லாமியேசி. இதை தனியாக கீரையாக கடைஞ்சும் சாப்பிட்லாங்க, இல்லைன்னா மற்ற கீரைகளோட கலந்தும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தலை ரசம் அப்படின்னு சொல்லி இலைகளெல்லாம் போட்டு கோயம்புத்தூர் சைடில் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ரசமும் இதில் செய்யலாம். ஏன்னா இதுக்கு நிறையா மருத்துவ குணம் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் அந்த சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுனாலே இதில் இந்த ரசமோ இல்லை சூப்போ செஞ்சு குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த சளி பிடிக்காமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அந்த சளியினுடைய வீரியமும் நம்மளுக்கு குறைஞ்சிரும். இருந்தாலும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இது டாக்டரோட அட்வைஸ் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செடி கிடைக்கும்போது நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் இதை பற்றின நிறையா ரெசிபீஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். See you, best wishes. Bye bye friends.